எல்லாருக்கும் வணக்கம். இந்த செயல் வடிவத்தில் தியானத்திலுக்குள்ள இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் ஒரு ஒரு விண்ணப்பத்தோட ஒரு வேலை செய்யணும். அவங்களுக்கு ஒரு விண்ணப்பமாக கூட ஒரு கோரிக்கையாக கூட நான் வைக்கிறேன். தியானம் பழகிறது, தியானத்தை ஒரு நன்கு அதை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, எல்லா செயலுக்குள்ளேயும் பல குருமார்களை சந்திக்கிறது, பல குருமார்கள்ட்டேருந்து ஒரு கலையை கற்றுக்கணும்னு நினைக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. இந்த பள்ளியில் கல்லூரிகளில் எத்தனையோ நம்ம ஆசிரியர்களை நம்ம கடந்து வர்றோம். பள்ளிகளில் நம்ம எத்தனையோ செயல்களை கடந்து வர்றோம். அதேமாதிரி கல்லூரிகளில் எத்தனையோ செயல்களை கடந்து வர்றோம். அதே மாதிரி நம்மளுடைய பொது வாழ்க்கையில் வளரப்படும் போது எத்தனை விதமான மனிதர்களே சந்திக்கிறோம். அலுவலகத்திலையும் அது மாதிரி ஒரு செயல் வடிவமாக இருக்குது. நம்ம வாழ்க்கைக்குள்ளேயும் பல்வேறுபட்ட புதுவிதமான நல்ல மனிதர்கள், கொஞ்சம் நம்மளை கஷ்டப்படுத்துகிற மனிதர்கள் எல்லா விதமாகவும் சந்திக்கிறோம். இப்போ இந்த தியானத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட அனுபவத்திலிருந்து மட்டுமே நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இங்கே தியானம் எல்லா மாணவர்களுக்கும் கிடைக்கப்பட்டாகணும். அதுவும் ஒரு நல்ல வடிவத்தோட ஸ்டடி பண்ணி ஒரு தியானத்தை மேற்கொள்ளணும். அது ஒரு ஒரு பர்ஃபெக்டாக ஒரு 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 தெளிவடைந்த தியானம் கிடைக்கப்படணும். அப்படி தான் நம்ம கருதுகிறோம். நாம் அப்படி ஒரு செயல் கொடுக்கறது எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு முழுமையாக ஒரு மனிதன் தன்னை உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பை உணர முடியும். எப்பயுமே ஒரு மனிதனுடைய எல்லா மனிதனுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா, யோகியாக இருக்கப்பட்டவங்க, மனித பிறப்பு எடுத்தவங்க, அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா சில ஆண்டுகள் மனித வாழ்க்கையில் கணவன் மனைவியாக வாழ்ந்து குழந்தைகளை பெற்று உறவினர்களோடு இருந்து ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டில், ஒரு விபத்தோ, இல்லை மனைவி தவறியோ, தந்தை தவறியோ, தாய் தவறியோ, இல்லை ஏதோ ஒரு தேடுதலில் அதுக்கப்புறம் அவங்க ஆன்மீகத்துக்குள்ளே வர்றாங்க. இந்த தியானத்தை பற்றி தேடுறாங்க, இந்த செயல் வடிவம் கிடைக்கிது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ரெகுலர் மனிதனாக பல்வேறுபட்ட துன்பங்களை எல்லா யோகிகளும் சந்திச்சிருக்கிறாங்க. அப்போ தன்னுடைய செயல் வடிவத்தை ஸ்டடி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளை அவங்க உருவாக்கி, அந்த வாழ்க்கையை முழுமையாக நிறைய கஷ்டங்களில் வாழ்ந்துட்டு இந்த வாழ்க்கை மேலே ரொம்ப சலிச்சு போய், இப்போ நம்ம கூட இருந்தவர், நம்ம கூட உயிரோடு இருந்தவர், அந்த உடல்லேருந்து உயிர் போயிடுச்சு. இந்த உயிர் எப்படி போணுச்சு? இது என்ன? இதோட செயல் வடிவம் என்ன? நல்லா இருக்கிற மனிதன் எப்படி இறக்கப்படுகிறான்? இப்படி உள்ள சில பேர் தேடுதலில் யோகியாக இருக்காங்க, ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றிருக்கிறாங்க. அப்போ அடுத்தடுத்த கட்டத்துக்குள்ளேயும் அவங்க எப்படின்னா, அந்த தியானத்தையும் ரொம்ப ஸ்டடி பண்ணி தெளிவாக நல்ல கிளாரிட்டி ஆகி, அதற்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அனுபவம் கிடைச்சதுக்கப்புறம் மாணவர்களுக்கு கொடுக்கறதையே ரொம்ப நிதானமான தியானத்தை கொடுக்குறாங்க. வாழ்க்கையில் ஒரு சிரிப்பு, கண்ணீர் இருக்கிற ஒவ்வொரு மொமெண்ட்லேயும் என்னென்ன மாதிரியெல்லாம் ஒரு செயலில் நம்ம கடக்கப்படணுங்கிறத ரொம்ப தெளிவாக எத்தனையோ குருமார்கள் கொடுத்துருக்குறாங்க. என்னுடைய இத்தனை அனுபவத்தில் நான் வாழ்க்கையில் கடந்து வந்ததில் இந்த தியானத்தை கொடுக்கறதுக்கு தொடங்கும் போது கூட ரொம்ப நிதானமாக ஸ்டெடியாக முதல்ல உடலை தயார் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கப்படணும். நீங்கள் பாருங்கள், ஆன்ம விடுதலை, முன்னோர்களுக்கு ஒரு செயல் செய்யணும். அப்போ ஒரு மனிதன் அந்த தியானத்தை இன்னும் அந்த தியானம் பண்ணும்போது அந்த முன்னோர்களுடைய சாபம் கூட ஒரு மனிதனுக்கு தடையாக இருக்கக்கூடாது. அது அப்புறம் இன்னொரு அடுத்த செயலாக ஒரு மனிதனுடைய உடல் ரீதியாக அந்த மருத்துவ செயலாக்கத்திலேருந்து உடலை நல்ல பக்குவமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கப்படணும். அடுத்த கட்டமாக அவருடைய அந்த தியானத்துக்குள்ளே அவர் பல்வேறுபட்ட அந்த கர்ம வினை, அந்த மாயைங்கிறதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பயிற்சியிலேயே அவர் மேற்கொண்டு தன்னையே அந்த கஷ்டத்தில், துன்பத்தில் அவர் மீட்டு எடுத்துக்கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரப்படணும். இதுதான் அடிப்படையாக கொடுக்கப்படணும். இது எல்லாம் சரியாக நடந்தால் ஒரு நாள் ஒரு மனிதனுக்கு ஒரு சக்தி ரொம்ப யதார்த்தமாக அவனுக்குள்ளே வர்றதுக்கு, அந்த அனுபவம் பெறறதுக்கான வாய்ப்பை ஒருத்தர் உருவாக்கப்படுகிறார். எல்லா யோகிகளுக்கும், எல்லா மனிதனாக பிறந்து நிறைய பேர் அனுபவம் பெற்றவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல நாட்கள் இப்படி ஒரு செயலை கடந்து தான் ஒரு செயல் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ நிறைய இடங்களில் நிறைய குருமார்கள் ஒரு 60 ஆண்டுகள், 70 ஆண்டுகள், 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க கூட நிறைய வெளிநாடுகள்லையும் சரி, நம்ம நாடுகள்லையும் சரி, சில குருமார்கள் இந்த தூண்டுதல், இந்த தியானத்தை தூண்டி விட்டுட்டா அந்த தியானத்தில் கொஞ்சம் பரவசம் ஆயிடுவாங்க.
அந்த பரவசம் ஆயிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு நபர்கள்ட்ட சொல்லுவாங்க, ஐயோ பயங்கரமாக இருக்குது, வேற மாதிரி இருக்குது அப்படின்ட்டுருவாங்க. அப்புறம் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டமே உருவாயிரும். அதுக்குள்ளே என்னன்னா ஒரு ஒரு போதை மாதிரி ஆயிரும். இப்போ பெரிய கூட்டமாக அந்த ஒரு பெரிய ஒரு 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 செயல் வடிவத்தை வந்து நின்றுக்கிட்டு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இது மாதிரி இருந்த நிறைய குருமார்கள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு மன ரீதியாக பாதிக்கப்பட்டு அவங்க எந்தெந்த வகையில் பல நாடுகளில் திரட்டப்பட்டு பல நாடுகளில் இன்னல்களையும் அவமானத்தை சந்தித்து கடைசி நேரத்தில் உடல் துன்பப்பட்டு உயிரை விட்டுருக்காங்க. அப்போ அந்த கலையை இன்னைக்கு மக்கள் வெகுஜனங்கள் மக்கள் ஒரு நல்ல குரு பரம்பரையில் உள்ளவங்களாம் அந்த கலையை பயன்படுத்தலை. ஆனால் அந்த கலையை சமீப காலங்களில் சில குருமார்கள் கையில் எடுத்து அந்த கலையிலேருந்து இருக்கிற சில விஷயங்கள்லாம் எடுத்து இன்னும் வெளியிலேருந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி இந்த தியானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதோட வடிவம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பல்வேறு முறைகளில் சொல்லிட்டேன். ஒரு மனிதனை தியானம் என்பது உருவாக்குதல், தூண்டக்கூடாது. நீங்கள் தூண்டுனீங்கன்னா அவனுக்கு நரம்பு ஏதாவது விழிச்சிச்சுன்னா அவனை வேறு மாதிரி நீங்கள் ஒன்று ரெடி பண்ணி விட்டீங்கன்னா அவன் உங்களுக்கு அடிக்ட் மாதிரி ஆயிடுவான். உங்களுக்கு அடிக்டாக ஒருத்தன் இருக்கணுமா? உங்களுக்கு ஒருத்தன் வந்து வேறு மாதிரி ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே கிடக்கணுமா? அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. தியானம் என்பது தன்னையே உருவாக்குதல், தன்னையே உருவாக்கி கொள்கிறது தான் தியானம். தன்னையே படிப்படியாக செதுக்கிறது தான் தியானம். தன்னையே நல்வழிப்படுத்திக்கிறது தான் தியானம். தன்னையே திருத்தி கொள்கிறது தான் தியானம். தன்னையே ஒரு ஒழுங்குபடுத்திக்கிறது தான் தியானம். தன்னையே ஒரு நல்வழிப்படுத்திக்கிறது தான் தியானம். ஒரு தனி மனிதன் தானாக திருந்தப்பட்டான், அவனுக்கு அவனே தண்டனை கொடுத்துக்கிட்டு அவனுக்கு அவனே விடுதலை கொடுத்துக்கிட்டாங்கிறது தான் தியானத்தோட செயல் வடிவம். இப்படித்தான் என் போன்ற ஆளுங்களுக்கு தியானம் கிடச்சிச்சு. என்கிட்ட வர்றவங்கக்கிட்டையும் ஒரு உணர்ச்சி வசப்பற்றாம அந்த தியானத்தை ஸ்டெடி பண்ணி பல நாள் தாக்கு பிடிச்சி களத்தில் நிற்கிற மாதிரி, காலம் கடந்து நிற்கிற மாதிரி, நாளைக்கு வர்ற ஜென்ரேஷனுக்கு ஒரு தெருவில் எங்கேயோ கிராமங்கள்லேருந்தெல்லாம் நம்மக்கிட்ட வர்றாங்க. அவங்கெல்லாம் நாளைக்கு ஜென்ரேஷனில் நம்ம ஊரில் 2 பேர் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு 2 ஃபேமிலி தவம் பண்ணாங்கன்னு நாளைக்கு அந்த தெருவுலையோ உங்கள் ஊர்கள்லையோ பேசுகிற மாதிரி ஒரு வாய்ப்பை உருவாக்குவோம். அப்படி தான் என்னுடைய மாணவர்களுக்கு என்கிட்ட வர்றவங்களுக்கு இந்த செயல் வடிவத்தை கொடுக்கப்படுது. அவங்கள படிப்படியாக தான் உருவாக்கி எடுத்துகிட்டு போகிறோம். அவங்கள செல்ஃப் ரியலைசேஷன் பண்ண வைக்கிறோம். அவங்களுக்கு முதல்ல ஒரு செயல் வடிவத்தை எப்படி கொடுக்குறோன்னா, குரு, கடவுள், பக்தி, உணர்ச்சி வச, காதல் இதெல்லாம் படக்கூடாது. தெளிவடையணும். பக்தர்கள், வாலண்டியர்ஸ், சீடர்கள் இந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது. இதெல்லாம் தேர்ந்தெடுக்கிறது யாருன்னா பிரபஞ்சம். அதுவாக நிகழப்படணும். ஒரு சீடன் என்பது அவ்வளோ சாமானியமாக ஒரு குரு கிட்ட ஆக முடியாது. ஒரு சீடன் என்பது யார் தெரியுங்களா? சிவனுக்கு பார்வதி தான் சீடர். பார்வதிக்கு எல்லாமாக இருக்கிறது யாருன்னா சிவன். அப்போ இந்த செயல் என்னன்னா குருவுல பாதி. குருவே சமயத்தில் என்ன பண்ணுறாருன்னா தன்னையே சீடன்ட்ட கொடுக்குறார். இந்திரா, நீ இந்த வச்சுக்கப்பா, என்னால் இந்த நேரத்தில் பணி செய்ய முடியாது, நீ இந்த பணியை செஞ்சுட்டு வா, நான் இப்படியே இங்கே அமர்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ உயர்ந்த குருமார்கள் தன்னுடைய சிஷியனை தானாகவே நினைச்சு அமைச்சிருக்கிறாங்க. நிறைய சிஷியர்களுக்குள்ள குருவே உள்ள போய் அவரே இருந்து பணி செஞ்சிருக்கிறார். இதெல்லாம் உயர்ந்த செயல். இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, இந்த செயல் வடிவம்லாம் இந்த புதையல் எடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த தியானத்தை எடுக்கிறதுக்கு, சக்தி எடுக்கிறதுக்காக போறாங்க ஒரு கூட்டம். குண்டலினி சக்தி, நெற்றிக்கண்ணு, சக்கரங்கள் விழிப்படைய, என்னென்னமோ நிறைய ஆசிரமங்களில் நான் பார்த்ததில் 90 காலகட்டங்களில் இருந்து ஆசிரமங்கள் எப்படி ஃபார்மினேஷன் ஆகுதுன்னா, அந்த ஃபார்மினேஷன் எப்படி உருவாக்கப்பட்டதுன்னா, ஒரு கிளாஸில் ஒரு கிளாஸை கண்டக்ட் பண்ணுறோம். 40 பேர் 22 பேர் வர்றாங்க. அப்போ அந்த தியானத்தை ஒவ்வொரு செக்ஷனாக நடத்தப்படுறது. அந்த ஒவ்வொரு செக்ஷனுக்குள்ளேயும் அந்த தியானத்தை படிப்படியாக நடத்தி அதுக்குள்ளே அவருக்கு கொஞ்சம் நரம்பு விழிப்படைஞ்சிருக்கு, அவருக்கு ஒரு சின்ன போதை கிடச்சிருக்கு. அந்த போதையை அவங்களுக்கு தூண்டப்பட்டால் அவங்க வெளியில் போய் பட்டதாரியாக இருக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்கள் வெளியில் போய் ஒரு நல்ல தியானம், ஒருத்தரை பார்த்தேன் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு அவர் இன்னும் 10 பேர்த்திட்ட சொல்லி, இன்னும் 20 பேர்த்திட்ட சொல்லி ஒரு பெரிய டீம் அப்படின்னு உருவாகி அந்தந்த ஊர்களுக்கு பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பெரிய ஒரு கூட்டம், பெரிய ஆர்கனைசேஷனு. நான் ஆரம்ப காலகட்டத்தில் நான்லாம் என்ன நினச்சிட்டேன்னா,
உண்மையிலேயே இந்த தியானம் பெரிய வேலையை பார்க்குதுப்பா. இந்த குருமாரெல்லாம் எவ்வளோ அர்ப்பணிப்போட வேலை செய்கிறாங்க. இப்படித்தான் நான் சிறு வயதில் 90 காலகட்டத்தில், 95, 96 காலகட்டத்தில் எல்லாம் நான் நிறைய பேரை, அதுக்கு முன்னாடி சரி, இதுக்கு 90 காலகட்டத்துக்கு அப்புறம் நான் நிறைய பேரை நேசிச்சிருக்கிறேன். அப்புறம் அப்படியே ஒரு ஸ்டேஜில் வந்துக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு அனுபவம் கிடைக்கலன்னு வச்சிங்களேன், நிறைய ஆசிரம வாசலில் நானும் அந்த வாலண்டியர்ஸாக நின்றுருப்பேன். நானும் அவங்களோட ஒரு உண்மையான பணி செய்கிறவனா நின்றுருப்பேன். அப்போ எனக்கு என்னன்னா, இது பயங்கரமான மகத்துவமான தியானம். இந்த தியானம் இந்த உலகத்தில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பேத்துக்கும் இல்லை, உலகம் முழுக்க இது போய் கிடைக்கப்படணும், சேர்க்கப்படணும். இப்படியெல்லாம் ஒரு குருமார்கள் வந்திருக்கிறாங்கன்னு வியர்ந்து போய் நான் ரொம்ப பூரிச்சு போய் நிறைய பேருங்கள்ட்ட கிராமங்களில், எனக்கு அந்த காலகட்டத்தில் சென்னையில் வசிக்கும் போதோ நிறைய இது சம்மந்தமாக டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறேன். இப்போ எனக்குள்ளே அவங்களுடைய வீடியோஸு இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் எனக்குள்ளே அந்த தியானம் வர தொடங்கும் போது, எனக்குள்ள ஒரு அனுபவம் நிகழும் போது, அடிப்படையாக அவங்கள விட்டு என்னை விலக வச்சிருச்சு. அவங்க சம்மந்தமாக எந்த குறிப்பும் இல்லை. ஒரு காலகட்டத்தில் நான் வளர்ந்ததுக்கப்புறம் கொஞ்ச காலம் அப்படியே தியானத்தில் ஒரு அனுபவம் பெற்றதுக்கப்புறம் பார்த்தா, அவங்க என்ன தியானம் கொடுக்குறாங்க, அவங்கக்கிட்டேருந்து படுற மாணவர்கள் என்ன செயல்படுறாங்கன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் ரொம்ப பயங்கரமான ஆயிட்டேன் நான். இதற்கப்புறம் தான் இந்த தியானத்தை பற்றியெல்லாம் நேரடியாக இந்த தியானத்தோட செயல் வடிவத்தை பற்றியெல்லாம் பேச தொடங்கினேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா ஆயிடுச்சு, தியானம் ஒருத்தனுக்கு கற்றுக் கொடுக்கறதோட தவறான தியானம் கற்றுக் கொடுக்கப்படுறதை நிறுத்தப்படணும். இதற்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்கணும். அப்படி இல்லைன்னாலும் அந்த தியானத்தையும் நம்ம தியானத்தையும் பார்ப்போம், சவாலாக நின்று பார்ப்போம். அது என்ன வேலை செய்யுது, நம்ம என்ன வேலை செய்கிறோம். காலம் கடந்து இப்போ இல்லை, இன்னும் 60 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் கழிச்சு கூட ஆன்மா அருங்கோண சக்கரம் கொடுத்துருக்க தியானமும் இதில் பயணிக்கிற மாணவர்களுடைய மனநிலையும் செயல்பாடுகள் எப்படி இருக்குது, மற்ற தியானத்தில் பயணித்த மாணவர்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் முடிவு பண்ணி இந்த பணியை செய்கிறேன். நிறைய இடங்களில் அந்த ஒரு செயல், ஒரு பெரிய பெரிய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷ உற்சாகத்துக்காக நடனம் ஆடிக்கிட்டுலாம் இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய சாட்டர்டே சண்டேலெல்லாம் நிறைய இடங்கள்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய படித்த மாணவர்களுக்கு சந்தோஷத்துக்காக ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதில் ஒரு உற்சாகம், அந்த 2 நாள் உற்சாகத்தை பண்ணிவிட்டு திங்கட்கிழமை அன்னைக்கு வேலைக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி பெரிய ஒரு அந்த எந்த நரம்பு விழிப்பு அடையுமோ, என்ன செயல் கிடைக்குமோ, அந்த செயலை பயிற்சியாக கொடுக்கும்போது அவனுக்குள்ள ஒரு ஆணோ பெண்ணோ விழிப்படைகிறான். அப்போ அவன் ஏதோ ஒரு தன்னை மீறி ஒரு சந்தோஷம் அவனுக்குள்ளே நடக்கப்படுகிறது. அப்போ அவன் என்ன பண்ணுறான், பல 1000 நண்பர்கள்ட்ட அவனே போய் வாலண்டியராக போய் சொல்கிறான், வாலண்டியராக பரப்புகிறான். ஒரு குரு கிடச்சிட்டாரு, அது இதுன்னு சொல்கிறான், என்னென்னமோ சொல்கிறான். அப்போ அவன் கூட்டிகிட்டு வர்றான். அந்த ஆர்கனைசேஷன் பெருசாகுது, அந்த செயல்பாடுகள் பெருசாகுது. அது அப்படியே கட்டமைப்புகள் அப்படியே விரிஞ்சு போய்கிட்டே இருக்குது. அப்படியே ஒரு செயல் வடிவமாக இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கின்ற செயல் வடிவங்கள், அதுக்குள்ளே இருக்கின்ற உண்மை கலைகள், அது ஒரு மனிதனை அடுத்த கட்டத்துக்கு உருவாக்குமான்னா நிச்சயமாக உருவாக்காது. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 செயல் தான் இந்த உலகத்தில் ஆய்வு பண்ணிக்கோங்க. புத்தர் ஒரு தியானத்தை கொடுத்தாரு, ஓசோ ஒரு தியானத்தை கொடுத்தாரு. இதில் எந்த தியானம் மிக சரியான தியானம்னு உங்ககிட்டே விட்டுறேன், நீங்களே ஆய்வு பண்ணுங்க. அதே செயல் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குருமார்களும், இந்தியாவில் இருக்கிற குருமார்களும் என்னென்ன மாதிரி தியானத்தை கொடுக்குறாங்க, அது நாளைக்கு என்ன செயலை உருவாக்க போகுது, இந்த சமூகத்துக்கு என்ன கொடுக்க போகுது. நாளைக்கு உங்கள் பிள்ளைய பெண்ணோ ஆணோ ஒரு தியானத்துக்கு அனுப்புறீங்கல்ல, 50 வருஷம் கழித்து அந்த தியானமாக என்ன வடிவமாக மாறி நிற்க போகுதுங்கிறத நீங்களே உங்ககிட்ட விட்டுற, நீங்களே ஆய்வு பண்ணுங்க, நீங்களே ஒரு செயல் வடிவம் பண்ணுங்க. தியானம் வீடு வீடாக கிடைக்கணும், வீடுதோறும் தவம் கிடைக்கணும், வீடு எல்லா இடங்களையும் இந்த சுவாச புரட்சி நடத்தணும்னு நம்ம நினைக்கிறோம். கதவு இல்லாத ஒரு வீடு கூட இருக்கலாம், தியானம் இல்லாத ஒரு வீடு இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது ஸ்டெடியாக கிடைக்கணும். நம்ம ஏன் ஏழையாக பிறந்தோம், நம்ம ஏன் பணக்காரனாக பிறந்தோம், நம்ம ஏன் இந்த கிராமத்தில் இருக்கிறோம், இப்படி ஒரு ஸ்டெடியோட ஒரு தியானத்தை ஆய்வு பண்ணி ஒரு மனிதன் வரணுங்கிறத ஒரு ப்ராப்பரேஷனில் தியானத்தை கொடுத்தாதான் இறை தொடர்புகளை ஒருத்தன் பிடிக்க முடியும். இந்த நரம்பு சம்பந்தமான உடல் சம்பந்தமான பெரும் சக்தி என்பதை அங்கிருந்து உள்ள வர வச்சுக்கணும்னா அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது.
நிறைய பணி இருக்குது. ஆனால் இங்கே அப்படி கொடுக்கப்படுறதில்ல, அப்படி செயல் வடிவம் இல்லை. ஆனால் அவங்க தன்னையே ஒரு சிவன் மாதிரியும், தன்னையே ஒரு பெரிய யோகி மாதிரியும், தன்னையே பெரிய பெரிய ஒரு குரு மாதிரியும், தன்னுடைய வடிவம் இந்த கலை இந்த செயல் எல்லாம் ஒர்க் ஆகுது மாதிரியும் செய்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கீழே இருக்கிற ஆசன வாயில சுற்றி இருக்கிற 4 நரம்புகளை அவங்களுக்கு வெளித்தது மாதிரியே எந்தெந்த செயலை கொடுத்தா ஒரு மனிதனுக்கு அவன் பரவசம் அடைவான், அவன் தியானத்தில் முன்னேறுவான்னு நினச்சி கொடுக்கறது பேர் தியானம் கிடையாது. ஒரு மனிதனை முழுமையடைய வைக்கணும். ஒரே இடத்துல எல்லா மனிதனும் எல்லா நரம்புகளும் விழிப்பு அடையிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படாது. ஆனால் அதை தாண்டி திட்டமிட்டு நம்ம ஒரு இடத்துல கவனம் வச்சு ஒரு வேலை செஞ்சோம்னா ஒரே இடத்துல ஒரு வேலை நடக்கும், ஒரே இடத்துல ஒரு ப்ராசஸில் விழிப்பு அடைவான். அப்போ அவனுடைய செயல் என்னன்னா, நீங்கள் உட்கார்ந்துருந்து நீங்கள் ஆர்டர் போடுறத அவன் போய் வேலை செய்வான். நீங்கள் கட்டளை இட்டீங்கன்னா அவன் போய் வேலை செய்வான். என் குருவுக்காக நான் போய் பணி செய்கிறேன்பான். ஆனால் உண்மையான சீடன் என்பவன், உண்மையான வாலிண்டர் சர் அப்படின்னு சொல்கிறவன் தன்னை உணர்ந்துட்டானா, தனக்குள்ள ஒரு வேலை செஞ்சுட்டானா, குரு கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டு ஒன்று குரு என்னவா பண்ணுவார், அவனை பாதுகாத்து வச்சிருப்பாரு. அப்படி இல்லைன்னா இப்படி போயிட்டு வாடா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கையை கீழே விட்டு, கையை பிடிச்சிருக்க கையை விட்டுருவார். நீ போ, சூட்சமத்தில் நான் உன் கையை பிடிச்சிக்குவேன், நீ போய் நகரத்தை சுற்றி பார்த்துட்டு வா, நீ போய் ஒரு வேலை செஞ்சுட்டு வா, போடா அப்படின்ட்டுருவார். ஆனால் அந்த செயலுக்குள்ள அவன் போய் 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 ஸ்டடி பண்ணுவான். புரியுதுங்களா? அவன் குரு பரம்பரையை பரப்ப மாட்டான், அவன் ஸ்டடி பண்ணுவான். ராமகிருஷ்ணர் விவேகானந்தரை அப்படி தான் விட்டார். யுக்தேஸ்வர் கிரி யோகானந்தரை அப்படி தான் விட்டார். அப்படி தமிழ்நாட்டில் இப்போ சமீபத்தில் இருக்கிற குருக்கள் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, பாம்பே நிறைய இடங்களில் சத்சங்கம் நிறைய மாணவர்களோட உட்காந்துருக்கீங்கல்ல. உங்களுடைய குரு பரம்பரையிலேருந்து உங்களுடைய மாணவர்கள் நாளைக்கு என்ன செயலுக்குள்ள, என்ன வடிவத்துக்குள்ள, என்ன செயலாக்கத்துக்குள்ள பயணம் போன போகிறாங்க, என்ன வடிவத்துக்குள்ள உருவாக போகிறாங்க, என்ன வடிவத்துக்குள்ள ஒரு பணி செய்ய போகிறாங்க. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ன வரைக்கும் புத்தரோட மாணவர்கள் ஒரு உணர்ச்சி வசப்பட்டவங்க கிடையாது, ரொம்ப தெளிவானவங்க, ரொம்ப ரொம்ப தெளிவானவங்க. அதனால தான் காலம் கடந்து இன்னைக்கும் புத்தருடைய பேர் நிற்கிது. பிரபஞ்சத்துக்குள்ள ஒரு நல்ல தியானம் பண்ணவனோட பின்னாடி இருக்கிற குரு, முன்னாடி இருக்கிற குருவெல்லாம் யாரெல்லாம் தெளிவான குருன்னு இந்த பிரபஞ்ச பேராற்றல் காட்டி கொடுக்குது. அப்போ அந்த தியானத்தை ரொம்ப ஒரு தெள்ள தெளிவாக கொடுக்கப்படணும். இந்த தியானத்தோடைய பெரிய செக்சர் என்ன தெரியுங்களா, ஒரிஜினல் என்ன தெரியுங்களா, ஒரு மனிதன் அனுபவம் பெற தனக்குள்ள இருக்கின்ற ஆசையை முதல்ல தூக்கி வெளியில் எரிஞ்சிருவாங்க. முதல்ல ஒரு குரு கையில் பணத்தை தொட மாட்டாங்க, தெரியுமா? அது இவ்வளோ நாளில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, பல லட்சம் என்கிட்ட வர்ற மாணவர்கள் அவங்களாம் நீங்கள் அன்னதானம் பண்ணிக்கங்க, அதை பண்ணிக்க, இதை பண்ணிக்கன்னு வரும் கொடுக்கும்போது ₹1 கூட கையில் தொட்டதில்லை. அந்த காசை அப்படியே அன்னதானம் பண்ணு, அப்படியே மக்கள்கிட்ட கொடு, அப்படியே ஒரு செயல் செய். இவ்வளோ நாளில் என் பாக்கெட்டில் ஒரு ₹100 நான் வச்சது கிடையாது, கையில் ஒரு ₹100 நான் யார் கொடுத்து கையில் வாங்கினது கிடையாது. ஆனால் பல லட்சங்கள் இதுக்குள்ளே போயிருக்கு வெளியில், ஆனால் தொட்டதே கிடையாது. காரணம் அந்த பணத்தை தள்ளி நிற்கிறதுன்னு இல்லை, அந்த தியானத்துக்குள்ளே இருக்கிற அந்த அனுபவத்தில் ஏற்பட்ட செயல், அந்த அனுபவத்தில் ஏற்பட்ட ஒரு செயல் வடிவம். பல கோடிகளை, பல செயலாக்கத்தை, பல ஒரு பெரிய வணிகமாக நீங்கள் ஒரு சிஸ்டமாக மாற்றி ஒரு செயலை கொடுத்து இந்த உலகத்தில் என்ன பெரிய புதுமையை பண்ணிட போகிறீங்க, இந்த மக்கள்கிட்ட என்ன புதுமையை மாற்றத்தை கொடுத்துட போகிறீங்க. உங்கள் புத்தகத்துக்கு காசு வாங்குறீங்க, உங்கள் கிளாஸுக்கு காசு வாங்குறீங்க, நீங்கள் ஒரு ஆடிட்டோரியில் 2000 பேரை 3000 பேர் சந்திக்கிறீங்கன்னா அதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கு காசு வாங்குறீங்க. அப்புறம் விஐபிகளுக்கு அதுக்கு தனியாக ஒரு கட்டணம் வச்சு அதுக்கு காசு வாங்குறீங்க. இப்போ மொத்தமாக காசு வாங்கி லட்சமாக கோடியாக குமிச்சு 5 ஏக்கரோ 10 ஏக்கரோ 100 ஏக்கரோ 200 ஏக்கரோ 100 கோடியோ 50 கோடியோ 40 கோடியோ இதெல்லாம் வச்சு என்ன செய்ய போகிறீங்க? இதோடைய நோக்கம் என்ன? அப்போ ஒரு மாணவர்களுக்கு நீங்கள் என்ன முன்னுதாரணமாக இந்த உலகத்தில் சொல்ல போகிறீங்க? தமிழ்நாட்டில் ஒருத்தன் சாதாரண ஒரு ஏழை ஒரு குருவை பார்த்துட்டு இவர் 100 கோடிக்கு அதிபதியாக இருக்கார், இவர் 50 கோடிக்கு அதிபதியாக இருக்கார், இவர்கிட்ட இவ்வளோ பெரிய செயல் இருக்குது, இவரை சுற்றி இத்தனை பணக்காரங்க இருக்காங்க அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு உங்களை மாதிரி சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் தான் வருமே வந்து, அவன் நல்ல தவம் செஞ்சு எல்லா ஆசையும் திறந்துக்கிட்டு பிறருக்கு உதவணுங்கிற எண்ணம் எங்கேருந்து வரும்? எந்த செயல்லேருந்து வரும்?
90 காலகட்டத்திலேருந்து 20 வருடம் 30 வருடமாக எத்தனையோ மாணவர்கள் சில குருவை பார்த்துட்டு அவங்க எப்படி இருந்தவங்க இன்னைக்கு எங்கேயோ போயிட்டாங்க. அப்போ அதே மாதிரி அடுத்த ஜென்ரேஷனில் வர்ற நிறையா பேர் இங்கே தவம் பண்ணிக்கிட்டு இருக்க யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களாம் அந்த ஆசிரமம் மாதிரி அந்த குரு மாதிரி நானும் ஒரு பெரிய செயல் பண்ணணும், 50,000 பேர் 1,00,000 பேர் ஒரு ஈவெண்ட்டை நடத்தணும், ஒரு பெரிய செயல் செய்யணும்னு தான் நினைக்கிறாங்க. இது எப்படி நல்ல தியானமாக இருக்கும்? இது எப்படி மக்கள்கிட்ட ஒரு நல்ல புரட்சியை ஏற்படுத்த முடியும்? இது எப்படி நாளைக்கு சமூகத்துக்கு ஒரு விடுதலையை கொடுக்க முடியும்? ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஆன்மீகத்தை கொண்டு சேர்க்கணும், ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் நம்மளுடைய கலையை கொண்டு சேர்க்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த செயல் வடிவத்துக்குள்ள நீங்களே ஆசையாக இருந்தீங்கன்னா உங்கள் கலை எப்படி போய் ஒரு நல்ல செயலை உருவாக்கும்? எப்படி உங்கள் மாணவர்களுக்குள்ள ஒரு செயல் செய்யும்? நீங்கள் எத்தனை சேவை வேணாலும் செய்யலாம். மரம் நடலாம், தண்ணிக்கு ஒரு செயல் செய்யலாம், கோயிலுக்கு ஒரு செயல் செய்யலாம், பல லட்சம் பேருக்கு நீங்கள் சாப்பாடு போடலாம், பல செயல் செய்யலாம். ஆனால் உங்கள் சிஸ்டம் எல்லாமே ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் மாதிரி தான் இருக்குது, ஒரு செயல் வடிவம் மாதிரி தான் இருக்குது. நல்ல தியானம் பண்ணவன் உடைய கூட தூக்கி எறியறதுக்கு தயாராக இருப்பான். ஆனால் வார்த்தையில் உடைய தூக்கி எறிவோம், நாங்கள் இப்படி வாழ்வோம் அப்படிங்கிறது இல்லை. நல்ல தியானம் பண்ணால் கோமணம் கூட கட்ட முடியாது, அதை தெரிஞ்சுக்கங்க. முதல்ல நல்ல தியானம் பண்ணால் கோமணம் கட்ட முடியாது. நான்லாம் இந்த உடலில் இருக்கிற உள்ள இருக்கிற உடைய உதறிய 4-5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. வெளி உலகத்துக்காக இந்த உடையை போட்டிருக்கிறோம். உள்ள இருக்கிற உடை இருக்குல்ல, எத்தனை ட்ரெயினில் பயணிக்கிறோம், எத்தனை விமானத்தில் பயணிக்கிறோம், உள்ள இருக்கிற உடைய உதறிய பல ஆண்டுகளாச்சு. அந்த உடைய உள்ள இருக்கிற உடையை போடுறதுக்கு எத்தனை முறை ட்ரை பண்ணியும் இந்த பிரபஞ்ச பேராற்றல் அதோடைய நிஜத்தை, அதோட செயல் வடிவத்தை, அதை போடுறதுக்கு நீ யாரான்னு அந்த செயலை கூட எனக்கு கொடுக்கப்படலை. இதுதான் மாற்றம். உடலுக்குள்ள அதுவே நடக்கணும். ஒரு தனி மனிதனுக்கு உள்ள இருக்கிற உள்ளாடைய கூட போட முடியாத செயல் வடிவத்துக்குள்ள தான் ஏன் தியானம் மாற்றி வச்சிருக்கு. இது தியானத்தோட மாற்றமா, இல்லை கலர் பாசியை போட்டுக்கிறது, கலர் டிசைனாக ஒரு செயல் செஞ்சுக்கிறது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேஷன் டிசைன் மாதிரி ஒரு டிசைன் பண்ணிக்கிறது ஒரு செயல் வடிவத்தில் இருந்தால் நாளைக்கு எந்த மாணவன்க இந்த தியானத்துக்குள்ளேருந்து ஒரு நல்ல செயலை உருவாக்கிக்க முடியும்? இந்த தியானத்துக்குள்ளேருந்து எப்படிங்க ஒரு செயல் செய்ய முடியும்? இந்த உலகத்தில் காலங்காலமாக ஆன்மீகத்தை பற்றி பழிக்கிறாங்க, ஆன்மீகத்தை பற்றி ஒரு தவறாக பேசுகிறாங்க, எத்தனையோ குருமார்களை பற்றி செய்கிறாங்க. அதுக்கு காரணம் முழுமையான தியானம், முழுமையான குரு பற்றுதல் இல்லை, முழுமையான வழிநடத்துறது இல்லை. எல்லா செயலும் ஒரு காலத்தில் நல்ல சாப்பாடை வேக வச்சு சாப்பிட்டான். இன்னைக்கு 40 விழுக்காடு மக்கள் அரையா சாப்பாடை வேக வச்சு அதை வறுத்து சட்டியில் வறுத்து தின்னுக்கிட்டு இருக்கான். காரணம் ஏன் சாப்பிட்றானே அவனுக்கு தெரியலை. இது என்னன்னா இந்த காலகட்டத்தோட ஸ்டைல் சாப்பாடு அப்படிங்கிற ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இன்னைக்கு ஒரு வடிவம் ஆயிடுச்சு. எவனுமே தன்னை உணரணும், ஸ்டடி பண்ணணுங்கிறதுக்காக தியானத்துக்கு போகிறது இல்லைங்க. புதையல் எடுக்க கிளம்புற மாதிரியே கிளம்புறாங்க. இதுக்கு பேர் புதையல். இது மாதிரி ஒரு வஸ்திரம் மாதிரி. அது ஒரு உடலில் ஒரு நல்லா இருக்கிற உடலுக்குள்ளே போய் ஒரு போதை வஸ்திரத்தை கலக்கிற மாதிரி தான் இந்த செயல். தியானம் அப்படி கலக்கப்படக்கூடாது. ஒரு ஏழை, நான் ஏழையாகவே இருக்கிறேன்டா, ஏன்னா அவன் தியானம், அவன் ஏழை பணக்காரன் எந்த ஜாதிங்கிறதே மறக்கடிச்சிடும். அதுதான் தியானம். எத்தனையோ பெரியவங்க வாழ்ந்தாங்க, சும்மா ஒரே ஒரு வேட்டி ஒரு சட்டையை வச்சுக்கிட்டு எத்தனையோ இடத்துல ஒன்றுமே இல்லாமல் வாழ்ந்தான். ஏன்னா அந்த தியானம் அவனுக்கு எந்த ஆசையும் இல்லாமல் நிராயுத பாணி ஆக்கி விட்டுருச்சு. அவனை எதுவும் இல்லாமல் மாற்றி விட்டு போயிடுச்சு. தியானத்தோட மாற்றம்ங்கிறது அதை கொடுக்கப்படணும். நீங்கள் உலகம் முழுக்க பப்ளிசிட்டி பண்ணுறது, உலகம் முழுக்க ஒரு செயல் வடிவம் பண்ணுறது, ஒரு ஈவெண்ட்டு பண்ணுறது முக்கியம் கிடையாது. நீங்கள் இந்த உலகத்துக்குள்ளே என்ன செயல் செய்யணும்? யாருங்க பார்த்தா திருமூலரை, யாருங்க பார்த்தா பதஞ்சலியை, யாருங்க பார்த்தா அகத்தியரை, யாருங்க பார்த்தா போகரை, யாருங்க பார்த்தா இன்ன வரைக்கும் சிவனை, யாருங்க பார்த்தா பார்வதியை, யாருங்க பார்த்தா இயேசுவை, யாருங்க பார்த்தா அல்லாவை. ஆனால் இன்ன வரைக்கும் எத்தனையோ கோடி ஜனங்க தன்னை அறியாமல் உருகி வணங்குறாங்கன்னா ஏதோ ஒரு நல்ல செயல் அவங்கள்ட்ட இருக்குங்க. எல்லாத்தையும் தாண்டி ஒரு செயல் இங்கே இருக்குங்க. அதில் தான் பார்க்காத ஒரு கடவுளை ஏதோ ஒரு வடிவத்தில் புஷ் பண்ணி அப்படியே போய் உருகுறாங்க. அப்படியே செயல் வடிவமாக நிற்கிறாங்க, தன்னை மறந்து நிற்கிறாங்க, போகிறாங்க, அப்படி ஒரு செயல் செய்கிறாங்க. அதுக்கு காரணம் தன்னை யாருன்னே காட்டாத ஒரு உயிர் அவ்வளோ துல்லியமாக வழி நடத்துதுங்க. எந்த குருவங்க நான் பார்த்தேன், எந்த அகத்தியரங்க நேரில் பார்த்தேன், எந்த போகரங்க நேரில் பார்த்தேன்? நான் ஒரு தீய செயலில் லாய்க்கற்று மனிதன், வாழே தகுதி இல்லாதவனா என் கிராமத்தில் தூக்கி போட்ட ஒரு இளைஞனுங்க.
எதற்கும் லாய்க்கு இல்லாத தூக்கி போட்ட ஒரு இளைஞன் இந்த தியானம் ஒன்றுக்கு லாய்க்கு இல்லாமல் குப்பையில் மக்கி போக வேண்டிய சுடுகாட்டில் எரிக்க கூட புதைக்க கூட லாய்க்கு இல்லாத இந்த உடலை ஒரு மாற்றி கொண்டாந்தது இந்த தியானங்க, ஒரு செயல் வடிவங்க. அப்போ கண்ணுக்கே தெரியாத ஒரு குரு, ஒரு கடவுள் எவ்வளோ பெரிய பரிமாற்றத்தை என் வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறாரு. அதே செயலை லைவ்ல நீங்கள் இருந்துக்கிட்டு உங்கள் மாணவர்களுக்கு என்னங்க கொடுக்குறீங்க? என்ன செயல் வடிவம் கொடுக்குறீங்க? இதெல்லாம் நீங்கள் மாற்றத்தை கொடுத்துட முடியாது. இதுதான் பயம். நிறையா பத்திரிகை நிருபர்கள், டிவிக்காரவங்கெல்லாம் வளர்ந்த ஆசிரமத்தை எதுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. நேரடியாக நானே சொல்கிறேன், நல்ல தியானம் இல்லைன்னா ஒரு நல்ல தவம் பண்ணுறவன் தாங்க எதிர்ப்பான், நல்ல தவம் பண்ணுறவன் தாங்க இதெல்லாம் கேட்பான். அதனால தான் நம்ம இதை ஆதங்கத்தோடு சொல்கிறோம். இது பெரிய மாற்றத்தை அடுத்த சமூகத்தில் அடுத்த செயலை உருவாக்காதுங்க. அடுத்த சமூகமும் இதிலிருந்து என்னன்னா இதையும் ஒரு ஸ்டைலா, இதையும் ஒரு அழகியலா, இதையும் ஒரு ஏதோ ஒரு வேலை மாதிரியும் ஒரு படிப்பு மாதிரி தாங்க தூக்கிக்கிட்டு போவான். நான் என் குருஜிக்கிட்ட போய் இருந்தேன், என் குருஜிக்கிட்ட போய் தியானம் கற்றுக்கிட்டேன், நீயும் போப்பா அப்படின்னு அவங்க பிள்ளைய, அவங்க பேர பிள்ளைய அடுத்தடுத்து இப்படியே தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. குருஜி போயிட்டாருன்னா குருஜியோட பொண்ணோ குருஜியோட மகனோ இல்லை குருஜியோட வாரிசு எவனாவது உட்காந்து அந்த ஆசிரமத்தை தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. திருப்பியும் அங்கே போப்பா. அப்படியே குருஜிக்கு வாரிசு இல்லைன்னா அடுத்த ஜென்ரேஷனில் எவனாவது உட்காந்து அந்த ட்ரஸ்ட்டில் இருக்கிற பணத்தை காப்பாற்றுறதுக்காக ஒருத்தன் உட்காந்துருப்பான். அந்த கலையை வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. நீனு போப்பா போப்பா போப்பாம்பாங்க. அதை வச்சுட்டு அவன் எப்படி முன்னேறுவான்? முதல்ல ஒரு மனிதனுக்கு தன்னை யாருன்னு உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். சோகம், தோல்வி, துன்பம், கண்ணீர் இதெல்லாம் ஒரு மனிதனை எந்த நல்ல குருவும் மேஜிக் பண்ணி அப்படியே தூக்கலாம் மாட்டான். கொஞ்சம் விடுவான், கொஞ்சம் அழுகுடா, கொஞ்சம் சிரிடா, கொஞ்சம் நல்ல அழுகுடா, சாகிற கண்டிஷனு கூட சாகுனா என்னன்னு கொஞ்சம் பாடுறா, அப்புறம் உன்னை நான் எங்கே ஸ்டடி பண்ணி தூக்கணுமோ அங்கே தூக்குறேன்பான். அதுதான் தியானம், அதுதான் குரு, அதுதான் கடவுள். அப்படியே சர்க்கஸ்கார மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தால் அது பேர் கிடையாது. அது பேர் தூண்டுதல், அது பேர் கற்பனை. புரியுதுங்களா? இங்கே எல்லா செயல் வடிவத்திலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு விளம்பரம் மாதிரி ஒரு வேலை செய்வாங்க. நல்ல ப்ராடக்ட்டுக்கு நல்ல செயலுக்கு எதுவும் தேவை கிடையாது. அது எதுக்கு சொல்கிறோம்னா, நாம் நல்லது, நாம் தான் ஒரிஜினல் அப்படிங்கிறதுக்கு சொல்ல வரலை. பொதுவாக வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கங்க, இந்த உலகத்தில் தன்னை உணரணும்னா ஒரு மனிதன் தனக்குள்ளே இருக்கின்ற ஒவ்வொரு செயலையும் அவன் உணர்ந்து அவன் கஷ்டத்தை கூட ரியலைஸ்ட் பண்ணி அவன் கடந்தானா அவன் பொக்கிஷம், அவன் வரலாறு. அவனுக்கு ஏதாவது பயங்கரமான அதிசயம் நடக்கும்னா நீ உருவாக மாட்ட. வெறும் உன் வாழ்க்கையில் அதிசயம் மட்டும்தான் இருக்கும். என்னைக்காவது நல்லா ஞாபகம் வச்சுக்க, நீ உன்னை உணர்ந்து நீ நல்வழிக்கு படணும்னா அதிசயத்தை எதிர்பார்க்காத. அதிசயத்தை எதிர்பார்த்தனா கடவுளை சந்திக்கவே முடியாது. நல்ல செயலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.